அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது ஆடி அமாவாசை 2025ஆம் ஆண்டு எப்பொழுது, என்ன செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பதை இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜைகள் செய்து அவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் மக்கள் வழிபடுகிறார்கள். ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. இது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலம். இந்த தட்சிணாயன காலத்தின் முதல் அமாவாசை என்பதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது. ஆடி அமாவாசை என்பது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை. ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்றாகும். முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறுவதுடன் பித்ருதோஷம், பித்ரு சாபம் ஆகியவற்றில் இருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாள் ஆகும். அன்று முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும்போது அமாவாசை வருகின்றது. ஆடி மாதத்தில் ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற இது ஒரு மிக சிறந்த நாளாக கருதப்படுகின்றது. ஆடி அமாவாசை சிறப்புகள். ஆடி அமாவாசை அன்று சூரியன் என்பது சிவன் மற்றும் சந்திரன் என்பது சக்தி, இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். இதனால் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும். அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களின் சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முக்கியம். இந்த சடங்குகள் செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும், முன்னோர்களின் சாபங்கள் நீங்கும். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், திருச்சி, அம்மா மண்டபம், திருச்செந்தூர், ஈரோடு, கூடுதுறை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்களில் மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி கொடுத்து பித்ருக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். ஆடி அமாவாசையில் எதற்காக தர்ப்பணம்? தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு சடங்கு ஆகும். மக்கள் நதிக்கரைகள், கடற்கரைகள் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்கிறார்கள். தர்ப்பணத்தில் தண்ணீர், எள், அரிசி போன்றவற்றை முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பார்கள். மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்குவார்கள். இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசீர்வதிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. ஹோமம் என்பது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு சடங்கு. இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும். முன்னோர்களும் சந்தோஷப்படுவார்கள். இதனால் ஆடி அமாவாசை அன்று ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்யப்படுவது உண்டு. என்ன தானம் செய்யலாம்? ஆடி அமாவாசை அன்று தானம் செய்வது சிறப்பு. ஏழைகளுக்கு உணவு, உடை போன்றவற்றை கொடுக்கலாம். காகம் மற்றும் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது முக்கியம். ஏனென்றால் அன்று முன்னோர்களின் ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்பப்படுகிறது. விரதமிருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம். சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். ஆடி அமாவாசை அன்று மாலையில் வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபடலாம். இது அவர்களுக்கு மோட்சத்தை தரும் என நம்பப்படுகிறது. வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பது எப்படி? சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை நாள் விரதம் இருக்க வேண்டும். பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் புரோகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி முடியாதவர்கள் எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம். பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு வழக்கமான வேலைகளை செய்யலாம். ஆடி அமாவாசை 2025ஆம் ஆண்டு நாள் மற்றும் நேரம். 2025ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. அன்று அதிகாலை 3:06 மணிக்கு துவங்கி ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1:48 வரை அமாவாசை திதி உள்ளது. அன்று வியாழக்கிழமை என்பதால் காலை 6 முதல் 7:30 மணி வரை யமகண்டமும், பகல் 1:30 முதல் 3 மணி வரை ராகு காலமும் உள்ளது. இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 7:30 மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு. அதேபோல் பகலில் படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுவர்கள் பகல் 1:20 மணிக்கு முன்பாக படைத்து விட வேண்டும். ராகு காலம், யமகண்டம் நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்வது தவிர்ப்பது நல்லது. ஆடி அமாவாசை 2025ஆம் ஆண்டு சிறப்புகள். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையுடன் இணைந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது.
புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவருக்குரிய நட்சத்திரமும் கிழமையும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி அமாவாசையில் குரு பகவானையும் வழிபடுவதால் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகும். அதேபோல் புனர்பூசம் நட்சத்திரக்குரிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அவர் சூரிய குலத்தில் தோன்றியவர். சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர். அதனால் இது மிகவும் விசேஷமான ஆடி அமாவாசையாக கருதப்படுகின்றது. என்ன நேயர்களே, இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேட்டீர்களா? இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் ஆடி அமாவாசையின் சிறப்புகள் மற்றும் நாள் மற்றும் நேரத்தை அறிந்து கொள்ளட்டும். இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.